டேய் பண்டி, போன் அடிக்குது பாரு, வந்து எடுடா. அம்மா நான் வெளியில விளையாண்டுகிட்டு இருக்கேம்மா, நீங்களே எடுத்து பேசுங்கம்மா. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவனுக்கு ஒரே விளையாட்டு தான். போன் அடிக்குது, வந்து எடுன்னு சொன்னா கூட எடுக்க மாட்டியா? ஹலோ, ஆமா பண்டியோட வீடு தான். நான் பண்டியோட அம்மா தான் பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுறது? நாங்கள் கிளாசிக் மினி ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். பண்டிக்கும் சிண்டுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணியாச்சா மேம்? ஓ, ஸ்கூல்லேருந்து பேசுகிறீங்களா? ஃபீஸ் தானே, போன மாதமே நாங்கள் 2 பேர்த்துக்கும் பே பண்ணிட்டோம் மேடம். ஓ அப்படிங்களா? அப்படின்னா இன்னைக்கு 2 பேர்த்துக்கு புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து புக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க. ஓ, புக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு வேற எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கே, நாளைக்கு வந்தால் வாங்கிக்கலாம்ல மேடம்? நோ நோ நோ, இன்னைக்கு பண்டியோட கிளாஸ்க்கும் சிண்டுவோட கிளாஸ்க்கும் இன்னைக்கே கொடுக்குறோம். ஸோ அதனால தயவு செஞ்சு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு வச்சிருங்க. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அவங்க இன்னைக்கே வாங்கிட்டு வந்துடட்டும். ஓ அப்படியா, ஓகே மேம், நான் அவங்கள அனுப்பிச்சு வச்சிடுறேன். டே பண்டி, சிண்டு 2 பேர் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா ஃபோன் அடிக்குது, வந்து எடுனா கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு உங்கள் ஸ்கூலில் புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களாமாடா, போய் 2 பேர் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? நான்சி நீயும் போயிட்டு வாமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, அதனால நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா போதும்னு சொன்னாங்க. அம்மா ஏமா எங்களை மட்டும் போக சொல்றீங்க? அப்புறம் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் தான் சரியா பார்த்து வாங்கிட்டு வரலன்னு சொல்லுவீங்க. டேய், அவங்க கிட்ட நான் கேட்டேன்டா, நாளைக்கு வந்து வாங்கிக்கலாமான்னு. இன்னைக்கு தான் உங்கள் கிளாஸை கொடுக்குறாங்களாம், நாளைக்கெல்லாம் பெரிய கிளாஸுக்காமாடா. பண்டி அண்ட் நான்சி, ஸ்கூல்ல இருந்து எங்க மாமுக்கு கூட கால் வந்துச்சு. நம்ம எல்லாரும் ஒண்ணா என்னோட கார்லயே போயிடலாமா? புக்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். நான்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து ரோஸ் கூட கார்லயே போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் நான்சி. பண்டியண்ணா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குண்ணா, நான் அப்படியே படுத்துட்டே வர்றேன், நீங்க கார் ஓட்டிட்டு போயிருங்க. ஏ புஷ்பா, ரெட் வெல்வெட், இப்படி காலையில இருந்து வெளியிலேயே உட்காந்து அரட்டி அடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஸ்கூல்ல இன்னைக்கு புக்ஸ் கொடுக்குறாங்க, சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்கப்பா. நம்ம கிளாஸுக்கு இன்னைக்கு தான் கொடுப்பாங்களாம், நாளைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். ஹே கைஸ், என்னது இது? எல்லாரும் சேர்ந்து எங்க ஒண்ணா ஜாலியா போயிட்டு இருக்கீங்க? ஜாலியா போயிட்டு இருக்கமா? நம்ம ஸ்கூல்ல இருந்தே இன்னைக்கு காலையில ஃபோன் வந்துச்சு, புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கப்பா. பிரின்சிபல் மேம் சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விட்டா ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் தான் வாங்க முடியும். அதனால தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம வந்துருங்க. ஓகே கைஸ், ஏற்கனவே உங்க கார்ல கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்ல, அதனால நாங்க 2 பேரும் எங்க கார் எடுத்துட்டு வந்தறோம், நீங்க முன்னாடி போயிருங்க. ஏ லில்லி, 12 o'clock வரைக்கும் தான் தருவாங்க, சரியா? ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், குட் மார்னிங். என்னது இது? இன்னைக்கு புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்ல, இவ்வளோ பேர் தான் வந்திருக்கீங்க, மற்றவங்களாம் இன்னும் யாரும் வரலையா? மேம், லீவ் விட்டதால நிறைய ஸ்டாஃப்ஸ் வெக்கேஷன் போயிட்டாங்க மேம். ஆனால் ஷீலா டீச்சர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க மேம். வாட்? வெக்கேஷன் போயிட்டாங்களா? என்னால் இதை சுத்தமாக நம்பவே முடியலையே. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெக்கேஷன் பிளான் பண்ணிக்கோன்னு. ஓகே, இன்னும் எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்கீங்க? நம்ம புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன பிளான் வச்சுருக்கோம், எல்லாத்த பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாமா? மேம், இந்த பக்கம் நானும் மேரி டீச்சரும் டெக்ஸ்ட் புக்ஸ், நோட் புக்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலான் இருக்கோம். ஸ்டேஷ்னரி, அதுக்கப்புறம் ஆர்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அந்த பக்கம் புஷ் பண்ணலான் இருக்கோம் மேம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கூட எங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம். ஐயோ, பிரின்சிபல் மேம் வந்துட்டாங்க. மேம் சாரி மேம், லேட் ஆகிடுச்சு. மார்னிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்ததால வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு மேம். இட்ஸ் ஓகேம்மா, பரவாயில்ல, நீங்கள் போய் பிளேஸில் நில்லுங்க, நம்ம டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் யாரும் வரலையா மேம்? இந்த பக்கம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அதாவது பென், பென்சில், எரேசர், அதுக்கப்புறமா வந்து கிரையான்ஸ், கலர் பென்சில்ஸ் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான் இருக்கோம் மேம். செக்யூரிட்டி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நாங்கள் இங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறப்பவே நீங்கள் எல்லா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வர ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே இங்கே மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மாலா மேம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லா மெட்டீரியல்ஸ் கரெக்டாக போகுதான்னு நீங்கள் கணக்கு பார்த்து தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட மெட்டீரியல்ஸை வெரிஃபை பண்ணிட்டு தான் போகணும். மேடம், ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். இந்த பக்கம் தானே சொன்னீங்க, டெக்ஸ்ட் புக்ஸ், நோட் புக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். ஆனால் எங்கிட்ட கொடுங்க, நான் ஒவ்வொன்றா எடுத்து எங்கே எடுக்கணுமோ அடிக்கிறேன். நோட் புக்ஸ் எல்லாம் சின்ன கிளாஸுக்கு பெரிய கிளாஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இன்றைக்கி நம்ம 2-3 கிளாஸஸ் வர சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் நோட் புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் இங்கே தான் இருக்குது. நான் எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து கொடுத்துட்றேன். நீங்கள் யாரும் மற்றவங்க யாரும் கொடுக்க வேண்டாம், கன்ஃபியூஷன் வந்துடும். ஒரே ஒருத்தர் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே மேடம்.
நான் எல்லாம் கரெக்டாக லைனில் நிற்கிறாங்களாங்கிறத மட்டும் பார்த்துக்கிறேன். மற்றபடிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நீங்களே பண்ணிடுங்க. அண்ணா இந்த பக்கம் crayons கலர் பென்சில்ஸ் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு? மேடம் இன்னைக்கு மொத்தமாக வந்து 4 கிளாஸஸ் வருது. மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அதனால கலர் பென்சில்ஸ் crayons எல்லாமே வந்து 250 பாக்ஸஸ் தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போனா கூட கொஞ்சம் பேலன்ஸ் இருக்காது மேடம். அண்ணா ஸ்கூல் பேக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தரப்போறோம். ஆனா இது எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு கொடுத்தாதான் அவங்க மிஸ் ஆகாம வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. நீங்க பேக் எடுத்துட்டு வாங்க போங்க. மேடம் பாருங்க மேடம், பிரின்சிபல் மேம் இந்த பேக் தான் கொடுக்க சொன்னாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா ஒரே மாதிரி 250 பேக் வாங்கி வச்சிருக்காங்க மேடம். பண்டியண்ணா நீங்க எல்லாரும் ஒரு கிளாஸ் தானே, நீங்க பின்னாடி வாங்கண்ணா. நான் முன்னாடி போய் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் மேம். ஹாய் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் குட் மேம். மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேம்மா, க்ரௌட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால கவுண்டர்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக போட்டிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் பிளேஸ்லேயே நிற்கலாம். ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவையான புக் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உங்கள் பிளேஸ்லேயே கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வீட்டுக்கு நீங்கள் ப்ராப்பராக பத்திரமா கொண்டு போகணும். ஓகே பசங்களா இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பேக் கொடுக்குறேன். இது ஸ்கூல் பேக் கிடையாது. நீங்க உங்க புக்ஸ் எல்லாம் பத்திரமா போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போற பேக். சரியா? உங்களுக்கு கொடுக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நீங்க இதுல கரெக்டா போட்டு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பேக்ல உங்க பேரை கூட எழுதிக்கோங்க. சரியா? ஓகே அங்கிள், எங்க எல்லாத்தோட பேக்லயும் பேர் எழுதிக்கிறோம் அங்கிள். அண்ணா இந்த நோட் புக்ஸ் மட்டும் நீங்க கொடுத்துருங்க. பின்னாடி வந்து ஒவ்வொரு கிளாஸும் நான் வெரிஃபை பண்ணிட்டு டெக்ஸ்ட் புக் கொடுத்துறேண்ணா. ஹாய் பண்டியண்ணா, இங்க பாருங்கண்ணா, கிளிட்டர் நோட் புக் எல்லாம் தர்றாங்க. மேடம் இது எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டேன் மேடம். இது எல்லாமே 2 ரூல்டு நோட் தானே மேடம்? எல்லாரும் நோட் புக்ஸ் எடுத்து அவங்க பேக்குள்ள வச்சுக்கோங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, 4 ரூல்டு நோட் வந்து ஆளுக்கு ஒன்று தருவோம். 2 ரூல்டு நோட் வந்து 2, அதுக்கப்புறமா 1 ரூல்டு நோட் வந்து 3. ஓகே, எல்லாரும் கவுண்ட் வெரிஃபை பண்ணிட்டு உள்ள எடுத்து வைக்கணும். ஓகே மேம், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டோம் மேம். பேக்குள்ளேயே வச்சாச்சு மேம். மானா மேம், அடுத்தது இந்த பென்சில் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறீங்களா? ஓகே, கவுண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்கல்ல? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈச் ஒரு பீஸ் கொடுத்துடலாம். பண்டி, சிண்டு இந்தாங்க. பென்சில் எல்லாம் இங்கேயே எடுத்து ஓப்பன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போய் தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, அது மட்டும் இல்லை, லீவ் முடிச்சு ஸ்கூல் வர்றப்ப தான் திரும்ப எடுக்கணும். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் வர்றப்ப திரும்ப புதுசாக கேட்கக்கூடாது. மேம் கலர் பென்சில்ஸ் அண்ட் crayons கூட கொடுக்குறீங்களா மேம்? எஸ் பண்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் பென்சில் ஒரு crayons பாக்கெட் கிடைக்கும். ஓகே ஹாய் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஓகே, மேம். அடுத்தது டிராயிங் அண்ட் கலரிங் புக் கொடுக்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆர்ட் கிளாஸ் இருக்கும். ஏதாவது புதுசாக நீங்கள் ஆர்ட் ஐட்டம்ஸ் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹாய், தேங்க்யூ ஸோ மச் மேம். அதனால நீங்கள் எல்லாரும் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கணும். ஓகே கமான், எல்லாத்துக்கும் நான் கவுண்ட் சொல்கிறேன். ஒவ்வொன்றா எடுத்து வெரிஃபை பண்ணி உள்ளே வைக்கணும். 5 டெக்ஸ்ட் புக் இருக்கும், 4 நோட் புக் இருக்கும், அப்புறம் ஒரு crayons, ஒரு கலர் பென்சில். ஓகே, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு உள்ள வைங்க. ஓகே மேம், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு உள்ள வச்சுட்டோம் மேம். வெரி குட். இங்கிருந்து நேரா பத்திரமா கொண்டு போய் ஸ்கூல் பேக்கை வீட்டில் கொண்டு போய் சேர்த்தணும். ஓகே, அடுத்த வருஷம் வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது கிடைக்கல அது இதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் திரும்ப கொடுக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? ஓகே மேம், புரியுது மேம். நாங்கள் இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக கொண்டு போய் வீட்டில் வச்சிருவோம் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இப்போ ஒவ்வொருத்தராக கிளம்புங்க பார்க்கலாம். யாரும் கேட்டுக்கு வெளியில் நின்று பேசிட்டு இருக்க கூடாதுமா. ஏ வா பண்டி போலாம். பேசிட்டு இருந்தா மேம் திட்டுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ரோஸ். போயிட்டு வா. அப்பாடா, ஒரு வழியா போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏ பண்டி, மேம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இதெல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நான் இது எல்லாத்தையும் கொண்டு போய் பத்திரமா எங்க வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன். இல்லாட்டி எங்க அம்மா என்ன ரொம்ப திட்டுவாங்க பண்டி. நீங்க 2 பேரும் இது இங்கேயே போடாம உள்ள கொண்டு போய் பத்திரமா வைங்க. உங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏ ரோஸ், இங்க பாத்தியா? அடுத்த வருஷத்துல இருந்தே நமக்கு டெய்லி ஆர்ட் கிளாஸ் இருக்காமாப்பா. இந்த கலர் பென்சில் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல? போன தடவை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல. இந்த டைம் ரொம்ப ஸ்பெஷலா பிரின்சிபல் மேம் நமக்காக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்கல்ல? பண்டியண்ணா, நோட் புக்கே பாருங்கண்ணா, பயங்கர டிசைனா இருக்கு. நீங்க கலர் பென்சில் ஓபன் பண்ணிருக்கீங்கல்ல, நான் crayons ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, சூப்பரா இருக்குண்ணா. எல்லாம் டிசைன் போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு நோட் புக் கொடுங்க, எழுதி பார்த்தரலாம். ஹே गाइस, மேம் சொன்னது மறந்துட்டீங்களா? இதெல்லாம் ஸ்கூல் ஓபன் ஆகுற வரைக்கும் எடுத்து ஓபன் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்கல்ல? அட என்ன ரோஸ், இது வருஷம் சொல்றது தானே. அதனால என்ன, இப்போ ஒரே ஒரு தடவை கொஞ்சமா எழுதிட்டு அதுக்கப்புறமா வச்சிடலாம். நோட்டு சூப்பரா இருக்குடா சிண்டு. ஸ்பேஸ் டிசைன் போட்ட மாதிரி எல்லாம் இருக்கு பாரு. போன தடவை எல்லாமே பிளெயினா ஒயிட் கலர்ல இருந்துச்சுடா. அண்ணா எங்கிட்ட கொடுங்கண்ணா, நான் எழுதி பார்க்கறேன். அட
பயங்கர திக்கா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. டேய் ஆமாண்டா, பயங்கரமா இருக்கு. நீ சொல்றது கரெக்டா பண்டி. லாஸ்ட் டைம் எல்லாமே நார்மல் நோட் புக்ஸ் தானே கொடுத்தாங்க. இந்த டைம் எல்லாமே வந்து கிளிட்டர் நோட் புக்ஸ் டிசைன் போட்ட மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் மேம் எங்க ஸ்பெஷலா வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி இரு, இந்த நோட் புக்ல என்னோட பேர் மட்டும் எழுதிடுறேன். நார்மல் பென்சில் கொடுக்காம கலர் பென்சில் கொடுத்துருக்காங்க. BUNTY பண்டி. கலர் பென்சில் கூட நல்லா திக்காக தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. திரும்பவும் பாக்ஸில் போட்டு வச்சிடலாமாடா? எல்லா புக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான்சி என்ன பேக்கை வெளியிலேயே வச்சுட்டு போயிருக்கா? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? புக்ஸ் வாங்கிட்டு வந்ததோட இங்க எல்லாத்தையும் பரப்பி கடை வச்சுட்டீங்களா? அம்மா, மேம் இந்த அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு போனோன்னே எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிட்டு வைங்கன்னு. அதாம்மா செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேய் உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்கேயே உங்க கிளாஸ் மேம் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு போனோடனே ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொன்னா எல்லாத்தையும் கடை வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் பத்திரமா வைக்கிறீங்க. ஏதாவது ஒன்று காணோன்னு எங்கிட்ட திரும்ப கேட்டீங்க, ஒன்றும் வாங்கி தர மாட்டேன்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நான்சி வீடு கட்டுற வீடியோவில் எவ்வளோ வாழைப்பழம் எவ்வளோ தேங்காய் இருந்துச்சுன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற இனியா, குருமபாளையம், கோயம்புத்தூர் இவங்களை தான் நேற்று வின்னராக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஆன்சர் அனுப்பும் போது கூடவே உங்கள் பேர், ஊர் பேரையும் அனுப்புங்க. அதே மாதிரி ஆன்சர்ஸை மல்டிபிள் டைம்ஸ் அனுப்பாதீங்க. அதில் உங்கள் பேரை தேடி கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், மேம் வந்து புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேர் என்ன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் வின் பண்ணலாம்.